அவங்களுடைய திறமைகளை வளர்த்துறதுக்கான வழிவகைகள் என்ன, இல்ல அரசு பள்ளியிலயோ இல்ல தனியார் நிறுவனத்திலயோ நாம வேலை செய்வதற்கான வகுப்புகள் என்னென்ன, கல்லூரிகள்ல நம்ம படிக்கலாம், அதற்கான வசதி வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப சொல்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கல்வி இளமையில் கல் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு பழமொழி. எல்லா காலத்திலையும் படிக்கலாம்னாலும் இளமையில நமக்கு பொறுப்புகளோ கடமைகளோ இருக்காது. அப்ப நம்மளோட முழு கவனமும் கல்வியில மட்டும்தான் வச்சு நம்ம படிக்க முடியும். நிறைய பேர் நீங்க நடு வயதை தாண்டினவங்களை கேளுங்க, படிக்காதவங்கள நான் அந்த நாள்ல முட்டாள்தனமா படிக்காம விட்டுட்டேன், இப்ப அது நான் ரொம்ப வருத்தப்படுறேன், இப்ப நான் படிக்க முடியல, என்னோட குழந்தைங்களாவது நல்லா படிக்கணும் அப்படிங்கிறாங்க. அது போல நீங்களும் வளர்ந்து அந்த வருத்தத்தை படாம உங்களோட வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசு எடுத்த ஒரு சீரிய முயற்சி. இந்த முயற்சியை நீங்க முழுமையா பயன்படுத்திட்டு மேல வந்தீங்கன்னா இது அரசுக்கு ஒரு பெரிய வெற்றியா அமையும். இதன் மூலமா நமக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கறத தாண்டி என்னெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் இங்க இருக்கவங்க சொல்லுவாங்க. இதுல முக்கியமா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, இன்னைக்கு ஐஐடின்றது நமக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய எட்டா கனியா இருந்தது போக அனைவருக்கும் ஐஐடி அப்படிங்கறத சாத்தியமாக்கியிருக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜ்ல பலவிதமான படிப்புகள் இருக்கு. எல்லா படிப்புகளுக்கும் நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஒரே விஷயம் தான் நம்ம செய்யணும். எந்த துறையை எடுத்து நாம படிச்சோமோ அதுல முழு கவனத்தை செலுத்தி நம்மளுடைய திறமையை முழுமையா வெளிப்படுத்தக்கூடிய வகையில அதுல இருக்க தகவல்களை தெரிஞ்சுக்கணும். புத்தகத்தை மட்டும் இல்லாம அதை தாண்டி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும், முழுமையா படிக்கணும். சர்டிபிகேட் நிறைய வச்சிருக்காங்க, எம்ஏ, எம்ஃபில், எம்இ, பிஹெச்டி அப்படின்னு. ஆனா சுயமா யோசிக்கவோ, சுயமா செயல்படவோ, சுயமா 4 வரி எழுதவோ, தப்பு இல்லாம எழுதுறதுக்கோ, தமிழ்லயோ இல்லைன்னா ஆங்கிலத்திலயோ எழுதுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு மொழி ஆளுமையும் முக்கியம். மொழிதான் அடிப்படை. மொழி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாதான் நீங்க மேல மேல கட்டணம் கட்ட முடியும். அஸ்திவாரமும் மொழிதான். அது உங்களோட தாய்மொழியா இருக்கட்டும் இல்ல பிற மொழியா இருக்கணும், எந்த மொழியா இருந்தாலும் நீங்க படிக்கிற படிப்புக்கு அத்தியாவசிய மொழி. அப்போ மொழிய நீங்க இன்னும் தெளிவா வளர்த்துக்கணும். நம்ம வாட்ஸ்அப்ல டைப் பண்ற மாதிரி ஒன்னொன்னுக்கு அப்ரிவேஷன்ல நம்ம லெட்டர் எழுதி பழகிட்டோம். அது போல நம்ம எக்ஸாம்ல எழுத முடியாது. எக்ஸாம்ல நாம முழுக்க எழுதினாதான் நமக்கு மார்க். எக்ஸாம் மார்க் வச்சுதான் நமக்கு நாம இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி. அதனால தேர்வையும் நம்ம ஒதுக்க முடியாது. கல்லூரிகள்ல நீங்க பாடம் நடத்தும் போது நீங்க கவனிக்கிறதோட அப்பப்போ நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னாதான் அது பசுமர தாண்டி போல உங்களோட மனசுல பதியும். இதெல்லாம் தாண்டி படிப்பு முடிச்சிருக்கப்ப அரசாங்க வேலை பொருள்லாம் இன்னைக்கு கூட டிஎன்பிஎஸ்சில குரூப் 4ல இருந்து குரூப் 1 வரைக்கும் இந்த வருஷத்துக்கான காலண்டர் போட்டிருக்காங்க. அரசு வேலைகள்ல நீங்க அங்க சேரலாம். எஸ்எஸ்சி இருக்கு, யூபிஎஸ்சி இருக்கு. பலர் என்ன பொதுவா நினைச்சிருக்காங்கன்னா குரூப் 4 ரொம்ப ஈஸி, நம்ம அந்த எக்ஸாம் எழுதலாம்னா அதுதான் நம்ம செய்யற ரொம்ப பெரிய தப்பு. குரூப் 4ல காம்படிஷன் ஜாஸ்தி. அப்படியே மேல போக போக குரூப் 1ல பாத்தீங்கன்னா காம்படிஷன் அப்படியே கிட்டத்தட்ட 100 மடங்கு குறையுது. அப்போ நம்ம குரூப் 1 போய் ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் நம்மளால முடியாது, நமக்கு தெரியாது. ஒன்னும் பெரிய அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஜஸ்ட் ஒரு கிராஜுவேஷன் இருந்தா போதும். சிவில் சர்வீஸ் எழுதுறதுக்கு கூட கிராஜுவேஷன் இருந்தா போதும். நீங்க பெரிய ஒரு ஐஐடியில படிச்சிருக்கணும், ஒரு கான்வென்ட்ல படிச்சவங்க தான் அங்க போய் எழுதணும்ன்றதே கட்டாயம் கிடையாது. நாம அதை அணுகிறதுக்கு பயணம். நானும் பயந்தாள் தான் யூபிஎஸ்சி எழுதுறதுக்கு. நமக்கு தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கோம், நம்ம யூபிஎஸ்சி எல்லாம் எழுதுற அளவுக்கு நமக்கு ஆங்கில புலமை இல்ல அப்படிங்கிற தயக்கம் தான் நம்ம எந்த செயலையும் செய்ய விடாம பண்ணுது. சொல்ல போனா தமிழ் மீடியத்துல படிச்ச பசங்க தான் ஆங்கிலத்துல எழுதுறது தப்பு இல்லாம எழுதுவாங்க, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம. ஆங்கில வழி கல்வியில படிச்சவங்களுக்கு பேசவோ அவங்களால எழுதவும் முடியும், பட் அதுல கிராமட்டிக்கல் எரர்ஸ் நிறைய. இது பொதுவான கல்வியலாளரோட கருத்துக்கள். அதனால மொழியை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய படிப்பு உங்களுக்கு எதுல விருப்பம் இருக்கு, அதுல என்னெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. போய் சேர்ற பயிற்சியில சின்சியரா படிக்கும். இது நான் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு கல்வி. இதை நான் விட மாட்டேன், இதை வச்சுதான் நான் இந்த லிஸ்ட்ல ஏறி உயர்த்தி போக போறேன், இந்த லிஸ்ட நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க சினிமால காட்டுவாங்க காலேஜ் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சினிமாலாம் அவன் என்ஜாய் பண்ணி பாட்டை பாடிட்டு போயிடுவான் காசு வாங்கிட்டு. அதை தாண்டி நமக்கு வாழ்க்கை இருக்கு இல்ல. அப்போ காலேஜ் லைஃப் நம்ம மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அழுது பிரயோஜனம்.
இந்த 3 வருஷம் நீங்க காலேஜ்ல சேர்ந்த 3 வருஷமோ 4 வருஷமோ நீங்க எடுக்கிற கோர்ஸ்ல எந்த அளவு சின்சியரா நீங்க படிக்கிறீங்களோ அதை வச்சுதான் உங்களோட எதிர்காலம். கல்வியை விட்டுடாதீங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க பாருங்க, அது போல பிடிங்க. கல்விதான் நம்மளை முன்னேற்றக்கூடிய ஒரே சக்தி. அது எந்த காலம், முந்தைய பழைய காலமா இருந்தாலும் சரி, இன்னைக்கா இருந்தாலும் சரி, கல்விக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு தான். அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை வேற யாருக்குமே கிடையாது. நீங்க எவ்வளவு பணக்காரரா இருந்தாலும் உங்களுக்கு அவங்களை விட கல்வியில சிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை உண்டு. அதனால உங்களோட தகுதிகளை வளர்த்துக்கோங்க. கூடவே கிராஜுவேஷன் பண்றவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயோ இல்ல வேற வெளியில பண்றவங்க சைட் பை சைட் அதர் குவாலிபிகேஷன்ஸ் உங்களால பண்ண முடியறதுனால அதையும் கத்துக்கோங்க. டைப் ரைட்டிங் கத்துக்கிறது, ஷார்ட்ஹேண்ட் கத்துக்கிறது, இல்லைன்னா கம்ப்யூட்டர்ல இந்த ஆட்டோமேஷன் அந்த சர்டிபிகேட் கோர்ஸ் பண்றது, இதெல்லாம் நீங்க அடிஷனல் குவாலிபிகேஷன்ஸ். இப்ப நிறைய ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் வந்துட்டு இருக்கு, ஐஐடியே நிறைய ஆஃபர் பண்றாங்க. அது ஆன்லைன்ல நீங்க பண்ணலாம். நீங்க மொபைல் எந்நேரம் கையில உங்களோட ஆதார் விரல் மாதிரி வச்சிருக்க மொபைல்ல ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணிட்டு உங்களை இன்னும் ஸ்மார்ட் பர்சனா நீங்க மாத்திக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை இப்ப தெரிவிச்சிருக்கிறேன். நீங்க எல்லாரும் வாழ்க்கையில பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.